நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. போதை அழிவின் பாதை என்ற ஒரு சிறப்புமிக்க நடன நிகழ்ச்சி உங்களுக்காக. எங்கள் ஆசை அனைத்தும் எங்களால் சொல்ல மட்டுமே முடிகிறது. அது நிறைவேறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கிறது. அப்படி எங்கள் ஆசையும் அழிவும் இதோ உங்கள் கண்முன். என்னுடைய ஆசை போலீஸ் ஆவது. என்னுடைய ஆசை பாக்ஸர் ஆவது. வாட்டி மாத்து வெய்ய ஹேர் ஸ்டைல் அசிக்கு பொம்மை பச்சின வயசு வர மாதிரி பேனே ஸ்கூல் முஸ்ல கட்ட கட்ட பிஎஸ்ல பேனே அண்டடேக ஷாட் மைக்கேல் ட்ரிபிள் எச் கேம் போட்ட ப்ராக்லெஸ் சாக்கு போட்ட ஒட்டி போய் சைட் இது மெயினே சம்மர் டைம்ல லைனே கண்ண மூடி காபி கேலே இந்த லைனே பாத்ரூம்ல 2 மணி நேரக்குள்ள கைனே அப்பதான் வேலை செய்து சிக்கமாயம் ரெயினே சிக்கமா சிக்கமா என்னுடைய ஆசை டான்சர் ஆகுவது. என்னுடைய ஆசை சிலம்பம் மாஸ்டராக ஆகுவது. You ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, moving on the street. Just set me free. VIP, walking easily, so casually. No PG, not the Italy, just a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's it. I said 23. நான் இருக்கும் வரை அது நடக்காது. எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க நீ யார்? நான் யாரா? இதை கேள். கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து மக்கள் போராட்டம். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நண்பர்களுடன் போதை ஊற்றி செலுத்திய 18 வயதான இளம்பெண் உயிரிழப்பு. திண்டுக்கல்லில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை மூசி விற்றதாக புகார். சென்னை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பு
மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப தெரிகிறதா நான் யார் என்று? நான் போதைப் பொருள் என்கின்ற ஒரு தீய சக்தி. நான் ஒரு வைரஸ் போல் உங்களுக்குள் நுழைந்து உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவேன். ஒருபோதும் என்னை யாராலும் அழிக்கவே முடியாது. எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடியணுமா அல்லது தொடரணுமா? நாம் போகும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை அகற்றிவிடலாம், கற்கள் இருந்தால் அதை தாண்டி கூட விடலாம். ஆனால் எங்கள் முன் இருப்பதோ ஒரு மிருகம். அதை போராடிதான் ஜெயிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். போராடலாமா? ஒதுங்கி போகாது. நீங்க போய் சண்டை போடுங்க நான் சொல்லல. உங்களுக்கு எல்லாத்துலயும் சம்பந்தம் இல்லை தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யூ நீட் டு ஹேவ் சோஷியல் பார்ட்டிசிபேஷன். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் உங்களுக்கு பங்கு இருக்கு. அந்த பங்கு உங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்துல தான் ஆனாலும் தனித்தனி ஜீவா தெரியும். அவனுக்கு பிரச்சனை அவனோட, இவன் பிரச்சனை இவனோட, ஏன் பிரச்சனை என்னோட. கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒருத்தனுக்காக போய் நின்னாதான் உங்களுக்காக ஒருத்தன் வந்து நிற்பான். அடுத்தவனுக்கு பிரச்சனைனா போய் நில்லுங்க. நீங்க அப்படிலாம் நிக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை ஆளுக்கு ஒரு திசையை அடிக்கிறாங்க. தவறு நடந்தா தட்டி கேட்குங்கிற எண்ணத்திலிருந்து ஒரு நாள் பின்வாங்காதீங்க. அனைத்து சாதனையாளர்களும் இதை போன்ற ஒரு தடையை தாண்டி வந்துதான் சாதித்திருப்பார்கள். ஆகவே நாமும் நம் முன் இருக்கும் தடையை தாண்டி சாதித்து காண்போம். ஜெயின். மிகவும் அருமையாக கலை நிகழ்ச்சியை நடத்திய
அருள் மாஸ்டர் டீம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இன்னொரு எங்கள் ஈவெண்ட் இருக்குது, அதுக்காக தயாராகணும். ரொம்ப நன்றி. மிகவும் அழகாக வந்து நேர்த்தியாக வந்து ஒரு நடனத்தையும் அதோடு சில காட்சிகளையும் கண்முனை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு பண்ணுறது ஒரே காரணம் தான், சொசைட்டி மாறணும், சமூகம் வந்து ஒழுக்கமாக இருக்கணும். கெட்டு போனவங்க திருத்தறதுக்கு நாங்களும் காவல்துறையும் பாடுபடுறாங்க. இனி இருக்கிற ஜென்ரேஷன் தயவுசெய்து கெட்டு போகாதீங்க. பெற்றோர்கள் அவங்களோட அன்பாக பழகுங்க, முதியவர்கள் அவங்களுக்கு புத்திமதிப்பு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு வந்து நம்ம ஆள்பவர்களாக கூட வந்து வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு நம்ம தயார்படுத்திப்போம். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகுங்க. அடுத்ததாக கலை நிகழ்ச்சி நடத்தியவர்களை கௌரவிக்கும் ஒரு சிறப்பான தருணம். முதலாவதாக பறை இசைக்குழுவினை அன்போடு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக அண்ணன் திரு அன்பாலய சிவகுமார் அவர்களையும்